ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் செல்வம் மகிழா ஃபேமிலி யூடியூப் சேனல்லேருந்து பேசுகிறேன். இப்போ மீன் குழம்பு செம்ம ஈஸியான மெத்தடில் நம்ம எப்படி வைக்கலாம் பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள், நம்ம புளியை ஊற வைக்கிறதுனா லேட் ஆகும். நம்ம என்ன பண்ணணும்னா, மீன் கழுவும் போதே சுடுதண்ணி கொஞ்சம் வச்சு அதில் 35 கிராம் புளியை ஊற வச்சு எடுத்து வச்சிடணும். அப்புறம் அதை நல்லா கரைச்சி வச்சுட்டு கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய், தேவையான அளவு எண்ணெய், உப்பு, மஞ்சள் பொடி, 3 டீஸ்பூன் வீட்டு மிளகாத்தூள், 1 டீஸ்பூனு மீன் வறுக்கிற பொடி, இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு 3 வெங்காயத்தையும் 4 தக்காளி, 1 டீஸ்பூன் சீரகத்தையும் மிக்சியில் அரைச்சி வச்சுக்கணும். இப்போ எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. நம்ம மீன் குழம்பு எப்படி வைக்கலாம் பார்க்கலாம் வாங்க. அடுப்பில் சட்டி வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றணும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை தாளிக்கிறது போடணும். இந்த கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 3 வெங்காயம், 1 டீஸ்பூன் சீரகம், 4 தக்காளியை இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கணும். இந்த கடுகு, கருவேப்பிலை, வெந்தயம் பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அதில் ஊற்றணும். நல்லா பொரிஞ்சிச்சு. தண்ணி ஊற்றாமல் அரைச்சி வச்சுக்கணும். நம்ம ஈஸியாக வச்சுக்கலாம் மீன் குழம்பு. ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி. நல்லா வதங்கும்போது தேவையான அளவு உப்பு போடும். 3 டீஸ்பூன் மிளகாத்தூள், வீட்டு மிளகாத்தூள். மீன் வறுக்கிற பொடி இதில் போட்டோன்னா மீன் குழம்பு வாசனை மீன் போடுறதுக்கு முன்னாடியே வரும். அதனால் 1 டீஸ்பூன் மீன் வறுக்கிற பொடி. செம்ம வாசனையாக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். நல்லா இந்த பச்சை வாடை போகிற அளவில் நல்லா வதங்கணும். இந்த அளவு நல்லா ட்ரையாக வதங்கினதுக்கப்புறம் ஒரு 35 கிராம் மதிப்புள்ள புளியை சுடுதண்ணியில் ஊற வச்சு நல்லா கரைச்சி அதில் ஊற்றணும். நம்ம சீக்கிரம் நம்ம ரெடி பண்ணணும்னா சுடுதண்ணியில் கூட ஊற வச்சுக்கலாம். சீக்கிரமாக ஊறிடும். அந்த புளி கரைசலில் ஊற்றிட்டு 2 பச்சை மிளகாயில் சேர்க்கணும். பச்சை மிளகாய் போட்டதுக்கப்புறம் நல்லா கொதிக்கணும். உப்பு, காரம் எல்லாம் புளிப்பு எல்லாம் பார்த்துட்டு நல்லா கொதித்து கொஞ்சம் வற்றினதுக்கப்புறம் மீனை போடணும். நல்லா கொதிக்கட்டும், அப்புறம் பார்ப்போம். இந்த அளவு கொதிக்கையும் நம்ம மீனை போட்டுட்டு சிம்மில் வச்சிடணும். ஒரு 1/4 ஹவர் கழித்து ஆஃப் பண்ணிட்டோன்னா மீன் குழம்பு ரெடி ஆகிடும். நம்ம இப்போ மீனை போட்டுடலாம். எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். மீன் உள்ள போட்டோம். சிம்மில் வச்சிடலாம். ஒரு 1/4 ஹவர் வெந்ததுக்கப்புறம் மீன் குழம்பு ரெடி ஆகிடும். ரெடி ஆனோன்னு பார்ப்போம். பார்க்க எவ்வளோ கலர்ஃபுல்லாக செம்ம இதுவாக இருக்குது பாருங்கள். சூடான சுவையான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. செம்ம எம்மியாக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.